நீங்கள் எப்போவுமே பிஸியாக இருக்கிற மாதிரியே இருக்கா? ஃப்ரீ டைமே இல்லை, ஏதோ வேலை பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்போது நீங்கள் ரொம்பவே ஏழைதாங்க. இதை நான் சொல்லலை, ஆஷ்லி வில்லன் சொல்கிறாங்க. ஆஷ்லே ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். அவங்க டைம் அண்ட் ஹாப்பினஸ் பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்க. இவங்க டைம் ஸ்மார்ட்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. அதோட ஒரு சின்ன பாட்டு தான் இந்த பாட்காஸ்ட்டில் பார்க்க போகிறோம். ஏழைனாலே நம்ம எப்போவுமே பணம் இல்லைன்னு மட்டும் நினைக்கிறோம். ஆனால் டைம் இல்லைன்னாலும் நம்ம ஏழைதான்னு சொல்கிறாங்க ஆஷ்லே. எதை வச்சு இவங்க இப்படி சொல்கிறாங்க, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பாட்காஸ்ட்டில் பார்க்கலாம். வணக்கம், நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது த நெக்ஸ்ட் சாப்டர் பாட்காஸ்ட். நான் உங்கள் பிஜி. வாங்க இப்போ இந்த எபிசோட்குள்ளே போகலாம். டைம் புவர், அதாவது டைம் இல்லைன்னு சொல்கிறவங்க யாருன்னு பார்த்தா, நிறைய வேலை இருக்குது ஆனால் செய்ய தான் டைமே இல்லைன்னு சொல்கிறவங்க. இது ஒரு குரூப் மக்கள்கிட்ட மட்டும் இல்லாமல் எல்லா தரப்பட்ட மக்கள், எல்லா சொசைட்டிலையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கே நிறைய பேர்கிட்ட இந்த ஃபீலிங் இருக்கு இல்லையா? இது ஒரு சீரியஸான ப்ராப்ளம். இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க ஹாப்பியாக இல்லை, அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி குறையுது, ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. டைம் இல்லைன்னு சொல்லி ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு செய்யாமல் ஜங்க் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எக்ஸசைஸும் பண்ணாமல் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது இந்த காம்பினேஷனில் நிறைய ஹார்ட் டிசீஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அந்த காலத்தை விட இந்த காலத்தில் நம்ம வேலையை ஈஸியாக்க நமக்கு ஹெல்ப் பண்ண நிறைய மெஷின்ஸ் வந்துருச்சு. ரிசர்ச் படி இதனால நம்ம ஃப்ரீ டைம் ஜாஸ்தி தான் ஆயிருக்கு, குறையலை. ஆனாலும் எப்படி நம்ம நிறைய வேலை பண்ணுற மாதிரியே இருக்குது? இது எப்படி நம்ம ஃப்ரீ டைம் பற்றி நினைக்கிறோம், அந்த ஃப்ரீ டைம் எப்படி வேல்யூ பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. நம்ம மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுறோம், இல்லை ஸ்க்ரீன் டைமில் இருக்கோம். அதனால ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட நமக்கு தெரியறதில்ல. சும்மா இருந்தால் நம்ம வெட்டியாக இருக்கோம்னு நினச்சிக்குவாங்களோன்னு திரும்பவும் ஏதாவது செய்ய போயிடுவோம். இது எல்லாத்தையும் டைம் ட்ராப் அப்படின்னு சொல்கிறாங்க ஆஷ்லே. டைம் ட்ராப்புக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் ட்ராப். இப்போ 1 hour ஃப்ரீ டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் 2 இமெயில் வருது, 4 டெக்ஸ்ட் மெசேஜஸ் வருது, 5 சோஷியல் மீடியா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துச்சுன்னு வைங்க. நாம் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற டைம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் எல்லா ரெஸ்பான்ஸும் சேர்த்து பார்க்கும்போது அது அந்த ஃப்ரீ டைமை எப்படி சாப்பிட்ருக்குன்னு தெரியும். அப்போ அந்த 1 hour ஃப்ரீ டைம் சின்ன சின்ன பிட்டாக தான் கிடைக்குது. சரி, நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணினா தானே பிரச்சனை, பண்ணாமையே விட்டுடலாம். ஆனால் அந்த இமெயிலுக்கு நான் அப்புறம் ரிப்ளை பண்ணி தானே ஆகணும்னு ஸ்ட்ரெஸ் ஆகும். அதனால நமக்கு ஃப்ரீ டைமே இல்லைன்னு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். செகண்ட் டைம் ட்ராப். பணத்துக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் தர்றது. பணத்தை விட டைம் தான் முக்கியம்னு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆனாலும் பணத்தை மிச்சம் பண்ணுற சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லைன்னு அதை பண்ணுவோம். கண்டிப்பாக பணம் முக்கியம். அது இல்லாமல் நம்ம செக்யூர்டாக சேஃபாக இருக்க முடியாது. ஆனால் நம்மோட அத்தியாவசிய தேவைகள் கிடைச்ச பிறகு பணத்தினால பெரிய டிஃப்ரென்ஸ் நம்ம வாழ்க்கையில் இருக்காதுன்னு ரிசர்ச் சொல்லுது. இன்ஃபேக்ட் நம்ம நிறைய சம்பாதிக்கும் போது இன்னும் ஜாஸ்தி சம்பாதிக்கணும்னு தான் நினைப்போம். நான் இப்போ நிறைய வேலை பார்த்தா பின்னாடி ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் லாஜிக். கரெக்டு தான். ஆனால் நெக்ஸ்ட் மினிட் என்ன நடக்கும்னே நமக்கு தெரியாதப்போ நாம் ஃப்யூச்சரை நினச்சிக்கிட்டு இந்த நிமிஷத்தை வீணாக்குறோம். தேர்ட் டைம் ட்ராப். நாம் பணத்துக்கு கொடுக்குற அதே முக்கியத்துவம் டைமுக்கு தரதில்லை. காசு மிச்சம் பண்ண டைம் வேஸ்ட் பண்ணுறோம். தூரமாக இருக்கிற கடையில் 10 ரூபாய் கம்மியாக கிடைக்கும்னு நினச்சி நம்ம டைம், எஃபர்ட், பெட்ரோல் எல்லாத்தையும் செலவு பண்ணி போவோம். நம்ம டைம் அண்ட் எஃபர்ட்டை கணக்கில் எடுத்துக்கிறதே இல்லை. இனி நெக்ஸ்ட் டைம் இது சீப்பாக இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது உங்களோட டைம் அண்ட் எஃபர்ட்டை கணக்கு போட்டு செக் பண்ணுங்கள், அது சீப்பாக இல்லையான்னு. ஃபோர்த்து டைம் ட்ராப். நாம் பிஸியாக இருக்கிறத ஒரு ஃபேஷனாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். நான் ஃப்ரீயாக இருக்கேன்னு சொன்னால் வெட்டியாக இருக்கான்னு தானே பேசுவாங்கன்னு நம்மளை நாமளே பிஸியாக வச்சுக்கிறது. ஆஃபீஸில் ஆஃப்டர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறது, வீட்டுக்கு வந்தும் வேலை பார்க்குறதுன்னு ஒரு டைம் லிமிட் இல்லாமல் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. நம்மளோட ஒர்க் தான் நம்ம ஐடென்டிட்டின்னு நினைக்கிறோம். அதுவும் இல்லாமல் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி ஒர்க் பண்ணாதானே கிடைக்கும்னு பண்ணுறோம். கரெக்டு தான், பட் எல்லாத்துலேயும் பேலன்ஸ் இருக்கணும்ல. ஃபிஃப்த் டைம் ட்ராப். இப்போ நம்மளுக்கு பணத்தோட தேவை இல்லைன்னாலும் நம்மால் சும்மா இருக்க முடியாது. சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நம்ம வடிவேலு காமெடியில் பார்த்துருப்போம். ஆனால் நம்ம பிரெயின் எப்போவுமே வேலை பார்த்துட்டே இருக்கவும் கூடாது. அது ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி பண்ணி ரெக்கவரிக்கு டைமே இல்லாமல் பண்ணிடும். மெடிடேஷன்னால் எவ்வளோ யூஸஸ் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், அது அப்படியே ஃபிசிக்கல் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் பண்ணும். தமிழில் ஏகாந்தம்னு சொல்லுவாங்க. எதை பற்றியும் யோசிக்காமல் கொஞ்ச நேரம் சும்மா உட்காந்துருக்கிறது. இதெல்லாம் இப்போ யாருமே பண்ணுறதில்ல, அதெல்லாம் போர் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. சிக்ஸ்த் டைம் ட்ராப்.
நாளைக்கு நிறைய டைம் இருக்குன்னு நினச்சி திரும்பவும் ஏதாவது வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. இது முக்கியமாக வீக்கெண்ட்ஸுக்கு பொருந்தும். வீக்கெண்டில் ஃப்ரீ டைம் இருக்குன்னு தெரியும், ஆனால் யாராவது வெளியே போகலாமான்னு கூப்பிட்ட உடனே நாம் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்மளோட ஃப்ரீ டைமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. இந்த வீக்கெண்ட் பிஸியாக இருந்தீங்கன்னா அடுத்த வீக்கெண்டும் பிஸியாக தானே இருப்பீங்க. அந்த பேட்டர்ன் சேஞ்சே ஆகாது. இந்த மாதிரி டைமில் தான் நோ சொல்லி பழகணும். பவர் ஆஃப் நோ என்னன்னு உங்களுக்கு அப்போ புரியும். உங்கள் ஃப்ரீ டைம் உங்களுக்கு ஆனது, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த 6 பாயிண்ட்ஸும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் தான். ஒருத்தருக்கும் இது சேஞ்ச் ஆகும். இப்போதைக்கு நம்ம அதிகமாக எந்த ட்ராப்பில் மாட்டிகிட்ருக்கோன்னு கண்டுபிடிச்சி அதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணணும். இது ஒரே நாளில் மாறாது. வெயிட் லாஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்க முடியும். உங்களோட ஃப்ரீ டைம் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு தெரியும். ஃப்ரீ டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி என்ன மாதிரி லைஃப் சேஞ்ச் ஆச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இனி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்டில் மீட் பண்ணலாம். பாய்.